வீடுகளை இழந்து தவிக்கிறோம், வீடுகள் இழந்து தவிக்கிறோம். வஞ்சிக்காதே 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 ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு வீடு வழங்கு 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 உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு. தமிழரே, தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே கேக்குதா 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 காணே எங்கள் வீடு வழங்கிவிடு. வீடே வழங்கிவிடு. ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் முற்போக்கு கட்சியின் ஆர்ப்பாட்டம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம். ஏழைகள் குரல் கேட்கிறதா? 50 வீடு வழங்கு. நீளம் வேண்டும் 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 நீளம் வேண்டும். குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும். வழங்கிவிடு 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 வழங்கிவிடு. நாம் பட்ட துன்பங்கள் எங்க பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்ற உயர்ந்த எண்ணத்துல கல்விக்கு நீங்க என்ன ஒன்றாலும் எங்க ஒன்றாலும் கடன் வாங்க தயாரா இருப்பீங்க. ஆனா அந்த கடனை எல்லாம் யார்கிட்ட கொடுக்குறீங்க? இந்த அரசியல் முதலாளிகளுக்கு கொடுக்குறீங்க. அயோக்கியத்தனமான அரசியல். பேங்க்ல போய் கடன் வாங்குவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் ஃப்ரீ, படிப்பு முடிகிற வரைக்கும் சொல்லுவாங்க. ஃப்ரீன்னு சொல்றது இலவசம் இல்ல, அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டு உங்களை பிழிஞ்சு எடுத்து உங்களுடைய உழைப்பை பிழிஞ்சு எடுக்கக்கூடியதான் இந்த அரசியல் தலைவர்கள் ஆகிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய நிலையில வந்துடுச்சு. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. நீங்க சிந்திக்கும் ஆற்றலை இழந்து விட்டீர்கள் என்று அவர்கள் இன்றைக்கு இருக்குது இந்த பிரச்சனை, நாளைக்கு இதை மறந்துடுவாங்க அப்படின்ற உங்க மறதியை உபயோகப்படுத்த பார்க்கறாங்க. உங்களுக்கு அதாவது அடிப்படை என்னன்னா பணம் இல்லை, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இதுதான் முக்கியமானது. அதை இலவசம் கொடுக்குறேன், பொங்கலுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது, 2000மோ 1000மோ. வாழ்க்கை முழுக்க நமக்கு தேவையானவைகளை நாம் அடைவதற்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அடுக்குமாடி கட்டுவதற்கு அரசாங்க நிலங்களை எல்லாம் எடுத்து அடுக்குமாடி கட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்குமாடி கட்டிடங்கள் ஒரு வட்டிப்பட்டி மாதிரி உருவாக்கப்பட்டு வருகிறது. இதால பம்பையில் இன்னைக்கு மும்பையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சீரடிச்சு கிடக்கு. நம்ம நாட்டிலையும் அதுதான் உருவாக்கிடும். ஆனால் அது கொஞ்சம் காலமாகும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற பட்டா கொடுத்த நிலத்தையும் பிடுங்கிக்கிட்டு உங்களுக்கு நிலம் இல்லைன்றாங்க. ஸோ இப்படி தான் தஞ்சாவூர்லேயும் போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அந்த ஒரு சில நிலங்களை எடுத்துட்டு ஒரு கல்லூரி கட்டுவதற்கு ஒரு அரசியல் தலைவருக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும். அதற்காக நம்ம தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முன்னெடுத்திருக்கும் இந்த போராட்டத்துக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் இன்று சென்னை ராஜரத்னம் அரங்கிற்கு வெளியே நடைபெற்றது. இதனுடைய அடிப்படை கோரிக்கையாக 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே இடத்தில் வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ்நாடு அரசும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளும் சரி, ஏழை எளிய மக்களின் சார்பால் நிற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்கள், அது நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, மேய்ச்சல் புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையான அரசு புறம்போக்குகளாக இருந்தாலும் சரி, அதில் 60 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்கே அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்வதுதான் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அது உரிமையாக இருக்கும். அதுதான் ஒரு வாழ்வுரிமையாக இருக்கும். எனவே அந்த வாழ்வுரிமையை எந்த காலத்திலும் எந்த அடிப்படையிலும் பறிக்கக்கூடாது. அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அவர்களை அங்கே வாழ்விடங்களில் இருந்து நீக்கிவிட்டு அந்த இடங்களிலே மீண்டும் நீர்நிலைகளாகவோ அல்லது மேய்ச்சல் புறம்போக்காகவோ மாற்றுவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது என்ற அடிப்படையிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை இயக்கமாக நடத்தி வருகிற தொடர்ச்சியாக இன்றைக்கு சென்னையிலே
நடைபெற்ற இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஏறக்குறைய 500க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து வந்தவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இப்படி எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அங்கே எல்லா இடத்திலும் எங்களுடைய இந்த போராட்ட பயணமான தொடரும் என்பதை தெரிவித்துள்ளோம். நாங்கள் பல்வேறு முறை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழக முதல்வரிடம் மனு அளித்திருக்கிறோம், நேரடியாகவும் அளித்திருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் செவி மடுக்கவில்லை. செவி மடுக்கக்கூடிய வகையில் எங்களுடைய போராட்டம் இருக்கும். தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இதை ஒரு அடிப்படையாக வைக்கும். இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளில் தொடர்ந்து அவர்களுக்கு உரிமையாக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை இந்த தேர்தலில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி வைக்கும். யாரெல்லாம் அதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களோடு இணைந்து செயல்படுவோம். அதான் அவர்களோடு இணைந்து செயல்படுவோம். நாங்கள் தமிழக முற்போக்கு தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் முடிவு செய்வோம்.